வணக்கம் விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். விருச்சிகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் உடன் பிறந்தவர்களுடன் சண்டை சச்சரவு என்பது ஏற்படாமல் இருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில். ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்க உடன் பிறந்தவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் சின்ன சின்ன அளவுக்கு பிரச்சனைகளும் உங்களுக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். ஆனா அந்த பிரச்சனைகள் சாதாரணமான ஒரு பிரச்சனைகளாக இருக்காது. ஒன்று சொத்து பிரச்சனையாக இருக்கும், இல்லை என்றால் தொழில் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இருவரும் அண்ணனும் தம்பியும் ஒன்றாக சேர்ந்து இறுதி வரைக்கும் உங்களுடைய தொழில்களை நீங்க பார்த்து கொண்டு வந்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திடீரென்று பிரச்சனைகள் வர வர உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எனக்கு இந்த ஒரு தொழிலை பிரிச்சு கொடு, இந்த ஒரு தொழிலை யார் பார்ப்பது என்று கேள்விகள் உங்களுக்குள்ள நிறையவே ஏற்பட்டிருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு நேரத்தில் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளானது ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் நம்பிக்கையுடன் முன்னேறி கொண்டிருந்த உங்களுடைய தொழில் வாழ்க்கையில திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையில தடைகளும் ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். தடைகளும் ஏற்பட்டு நீங்க எதிலெல்லாம் வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று நினைத்தீங்களோ அதிலெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் உங்களுடைய தொழில் வாழ்க்கையிலும் உருவாகி கொண்டே தாங்க இருக்கும். நீங்க செய்த முயற்சிகள் கூட பலன் தராமல் போன அனுபவங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமா உங்களுக்குள்ள நடக்கவும் ஆரம்பிக்கும். ஆனா இதெல்லாம் ஏன் நடக்கிறது, எதனால் நடக்கிறது என்று எதுவுமே உங்களுக்குள்ள தெரியாம பல விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளாக மாறிக்கொண்டே தாங்க இருக்கும். நீங்க செய்த முயற்சிகள் இன்னமும் அது உங்களுக்கு பலனை கொடுக்காமல் பிரச்சனையாக மாறியிருக்கும். இன்னும் சில நேரங்களில் வேலையானது உங்களுடைய வாழ்க்கையில நிறுத்தப்பட்டது போல உங்களுக்குள்ள தோன்றவும் ஆரம்பிக்கும். என்னால் முன்னேற முடியவில்லையா, ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்கிற மாதிரியான சில கவலைகள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். ஆனா அந்த தடைகள் உங்கள் பாதையை சரி செய்வதற்காக வந்தவைகள் என்பது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. போக போகத்தாங்க அது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த தடைகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போய் நிற்கும். ஆனா உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் சண்டை அந்த ஒரு நேரத்தில் முடிந்திருக்குமா என்று கேட்டால் சின்ன சின்ன மனஸ்தாபங்களுடன் நீங்கள் இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. குடும்பத்திலும் உங்களுக்கு உள்ள குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் உங்களுடைய மனநிலையை மேலும் மேலும் பாதித்து கொண்டே தாங்க இருக்கும். ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ள முடியாமலும் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டுமே தாங்க இருக்கும். நீங்க புரிந்து கொள்ள முடியாம தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ள ஆளாகி அந்த சூழ்நிலையில் நீங்கள் அமைதியாக இருக்க முயற்சி செய்தாலுமே அது உங்களுக்கு எளிதாக கிடைக்க போவதும் கிடையாது. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் உங்களை மனதளவில் சோர்வடைய வைத்துக் கொண்டே தாங்க இருக்கும். ஆனா எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாது. போக போகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் நீங்க புரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. நீங்க வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில நிதி நெருக்கடியும் இன்னொரு பக்கம் ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். நிதி விஷயங்கள்ல ஏற்பட்ட நெருக்கடி உங்களுடைய வாழ்க்கையை மிகவும் சிக்கலான ஒரு வாழ்க்கையாக மாற்றியும் கொடுத்திருக்கும். வருமானம் உங்களுக்குள்ள குறைய ஆரம்பித்திருக்கும். செலவுகள் உங்களுக்குன்னு அதிகரிக்க ஆரம்பித்திருக்கும். நீங்க திட்டமிட்டிருந்த விஷயங்கள் அனைத்துமே பணமின்மையால் உங்களுக்குள்ள தடைப்பட்டும் நின்றிருக்கும். இதை எப்படி சமாளிப்பது என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் பல முறைகள் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். அந்த ஒரு நிலைமை உங்களுடைய பணத்தை மிகவும் கவனமாக கையாளவும் கற்றுக் கொடுக்கும். வாழ்க்கைனா என்ன என்பதையும் உங்களுக்குள்ள புரியவும் வைத்திருக்குங்க. ஆனா அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. எல்லாமே உங்களுக்கு போக போகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்க புரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. திடீர் முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில தவறானதாக மாறியிருக்கும். இன்னும் சில நேரங்களில் நீங்கள் எடுத்த திடீர் என்று எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத சில விதமாக நிச்சயமாக தவறானதாக மாறவும் செய்திருக்கும். இதனுடைய விளைவுகள் உங்களை அதிகமாக பாதிக்கவும் செய்திருக்கும். ஆனா ஆரம்பத்தில் இது எதுவுமே உங்களுக்குள்ள தெரிந்திருக்காது. போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் எல்லாத்தையும் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கு போக வேண்டும் என்று அனைத்தையும் நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. திடீர் என்று எடுக்கக்கூடிய முடிவால் திடீர் என்று உங்களுக்குள்ள பிரச்சனைகளும் வந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க சிந்தித்து முடிவுகளை எடுத்தாலுமே அது உங்களுடைய வாழ்க்கையில தவறாகவே மாறியிருக்கும். இந்த மாதிரியான சில அனுபவங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு பிரச்சனையாக இருந்தது, இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் முன்னேற போகிறது என்பதை பற்றி அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு நீங்கள் மறைத்து வைத்த வாய்ப்புகள் உங்களுக்குன்னே திறக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய கண்களுக்கு தெரியாமல்
சரியான நேரம் வராததால் தாமதமாக இருந்த வாய்ப்புகள் ஒன்றனுக்கு ஒன்றாக இதுவுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா மாறவும் செய்யும். அதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே பிரச்சனைகள் என்பது வராது. பிரச்சனைகள் வந்தாலும் தானாகவே அது தீர்ந்துவிடும். எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நேரம் என்பது நல்ல விதமான விஷயங்களை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்களாக மட்டுமே தாங்க இருக்கும். விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் வீட்டில் சனி பகவானும் 4ஆம் வீட்டில் கேதுவும் இணைந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் இந்த ஒரு நிலைமை என்பது உங்களுக்கு கலவையான பலன்களை அளித்து கொண்டிருக்கும். ஒரு காலையில் பார்த்தால் நன்மைகளை தேடி கொடுக்கும், மதியம் தீமைகள், மீண்டும் நன்மைகள் என எது செய்தாலும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கலவையான பலன்கள் மட்டுமே தாங்க ஏற்படும். இருந்தாலும் நன்மைகள் தான் அதிகமாக ஏற்படும். தவறுகள் நடக்கும், ஆனால் அது மனதை மட்டும் சோகக்கூடிய தவறுகளாக இருக்கும். பெரிய அளவில் தவறுகள் என்று எதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நாளில் நடக்காது. ஆனால் முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நாள் என்பது உங்களுக்கு நல்ல சில விஷயங்களை நிச்சயமாக கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இதுவரைக்கும் நீங்க கற்றுக்கொள்ளாத சில விஷயங்களை இந்த ஒரு நாளில் நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. அந்த அளவுக்கு சின்ன சின்ன பாடங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா இந்த ஒரு நாளில் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். அதனால உங்களுடைய உடல் மற்றும் மன அழுத்தங்கள் இருந்த போதிலும் நீங்கள் தைரியத்துடன் இந்த ஒரு நேரத்தில் மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒரு செயல்களும் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். இந்த ஒரு நாளில் நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து எந்த விதமான விஷயங்களையும் நீங்கள் தொடங்கினால் அதில் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகள் என்பது நிச்சயமாக கிடைக்கும். ஆரம்பத்தில் உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில இனிமே போக போக உங்களுடைய வாழ்க்கையில என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. வேலையிலும் உங்களுடைய குடும்பத்திலும் நீங்கள் சிரமங்களை இந்த ஒரு நேரத்துல சந்தித்து கொண்டிருப்பீங்க. அந்த சிரமங்கள் அனைத்திற்கும் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில தீர்வு என்பது நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். எல்லாத்தையும் நீங்கள் தைரியத்துடன் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய நல்ல ஒரு நேரம் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக மாறவும் ஆரம்பிக்கும். பயணங்கள் இனிமையான நினைவுகளால் உங்களுக்குள் நிறைந்ததாக நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செழிப்பும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில எந்த அளவுக்கு நன்மைகள் ஏற்படும் என்று எல்லாமே உங்களுக்குள்ள தெரியவும் ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த புரிதல்கள் என்பது இனிமே ஏற்பட ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் தீரவும் செய்யும். கல்வி நிமித்தமான பயணங்கள் உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு நேரத்தில் குழந்தைகள் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துவது மிகவும் நல்லது. போதுமான அளவுக்கு தாங்க மதிப்பெண் கிடைத்திருக்கும். இருந்தாலும் அதனை நினைத்து நீங்க பெருமைப்படுங்கள். இனிமேலாவது உங்களுடைய குழந்தைகளை படிப்பு விஷயத்துல நீங்க பார்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுடைய சிந்தனைகள் இந்த ஒரு நேரத்தில் அதிகரிக்கும். உடலில் போதுமான அளவுக்கு உங்களுக்கு ஆரோக்கியமானது கிடைக்கும். ஆரோக்கியம் கிடைத்த சிந்தனைகளை இந்த ஒரு நேரத்தில் நீங்க பெருக்கிக் கொள்வீங்க. உறவினர்களுக்குள் ஒரு ஒத்துழைப்பானது உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் குறையவும் ஆரம்பிக்கும். எதிர்பாராத சில செலவுகள், சில உதவிகள், சில செலவுகள் ஏற்பட்டாலும் அதே ஒரு நேரத்தில் உங்களுக்கு பணம் ரீதியான உதவிகளாக இருக்கலாம். வேறு எந்த உதவிகளாக இருந்தாலும் அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம இந்த ஒரு தேதிக்கு பிறகு நம்முடைய வீடியோவை கவனித்து பாருங்கள். அதே போல விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புரிதல் என்பது இந்த ஒரு நேரத்தில் அதிகமாகவே ஏற்படும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பானது மேம்பட்டு வாழ்க்கை இந்த ஒரு நேரத்தில் நல்ல ஒரு நிலைமைக்கு போகவும் செய்யும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும். உதவிகளினால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமா கொண்டு போகவும் ஆரம்பிக்கும். எனவே இந்த ஒரு நேரம், இந்த ஒரு நாள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில பல பாடங்கள், பல திட்டங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சில செயல்களாக மட்டுமே தாங்க இருக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். ஏற்படும் என்று எல்லாமே உங்களுக்குள்ள தெரியவும் ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த புரிதல்கள் என்பது இனிமே ஏற்பட ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் தீரவும் செய்யும். கல்வி நிமித்தமான பயணங்கள் உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு நேரத்தில் குழந்தைகள் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துவது மிகவும் நல்லது. போதுமான அளவுக்கு தாங்க மதிப்பெண் கிடைத்திருக்கும். இருந்தாலும் அதனை நினைத்து நீங்க பெருமைப்படுங்கள். இனிமேலாவது உங்களுடைய குழந்தைகளை படிப்பு விஷயத்துல நீங்க பார்த்து கொள்வது